யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு, நீங்கள் பயன்படுத்தும் பாத்திரங்கள் பித்தளையா? என்ற தலைப்பு தான். அதாவது எதற்காக இந்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து திருமணத்துல வந்து சீர்வரிசை பித்தள பாத்திரங்கள் சேர்த்து குடுப்பாங்க. அது வந்து நெறைய நம்ம வந்து வெயிட்டா இருக்கிறதுக்காகவும், இல்ல வந்து அது கழுவுறதுக்கும் அலமாரிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெறைய பாத்திரம் வந்து ஈஸியா இருக்கிற பாத்திரம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த வீடியோ கூட நான் வந்து போட்டிருப்பேன். ஷார்ட்லயும் போட்டிருப்பேன், வீடியோலயும் போட்டிருப்பேன். பழைய வீடியோஸ்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸியான பிளாஸ்டிக் பாத்திரம், இல்ல அலுமினிய பாத்திரம், இல்ல சில்வர் பாத்திரம். இதுதான் நம்ம வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சில்வர் பாத்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க யூஸ் பண்றீங்களோ, அது எல்லாமே வந்து சனி பகவான் அம்சமா வரும். அடுத்து வந்து பித்தள பாத்திரங்கள் அப்டின்னா, புதன் பகவான் வரும். பிளாஸ்டிக்லாம் நீங்க இப்ப யூஸ் பண்றீங்கன்னா, அது ராகு பகவான் வரும். அடுத்தது வந்து அலுமினியம். அலுமினியம்னாலே வந்து அதுவும் வந்து நெகிழ்வுத்தன்மை தான். அதனால வந்து அதுவும் வந்து ராகு பகவானா தான் வரும். இப்ப நான் சொன்ன இந்த 4 பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரம் இன்னொன்னு வந்து இந்த கருப்பு கலர்ல இப்ப லேட்டஸ்ட்டா வருது பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர்ல கடாய், சிவப்பு கலர்ல இந்த கடாயி, பாத்திரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே சிவப்பா வரதெல்லாம் செவ்வாய் எடுத்துக்கங்க. செவ்வாய் ப்ளஸ் வந்து சனியா இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து மெட்டலோட கோட்டிங் தான் அது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, செவ்வாய், சனி பகவான நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நம்ம வீட்ல நீங்க எந்த அளவுக்கு என்னென்ன பொருள நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்தந்த அளவுக்கு உங்களோட அந்த கிரகம் உங்க வீட்ல வந்து இயங்கும். அதாங்க நிதர்சனமான உண்ம. அப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள எனி டைம் வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஏதாவது ஒரு ஏதாவது வம்பு வழக்கு வந்துட்டே இருக்கு. நல்லாவே இருக்கிறோம். திடீர்னு உடல் நல சரியில்லாம போகுது. அப்படின்ற மாரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இருக்கு. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ம் மோஸ்ட்லி வந்து நம்ம பூஜை அறையில வெள்ளி பாத்திரங்கள் இருக்குங்க. அது வந்து வெள்ளி பாத்திரம் வச்சு பூஜை அறைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே வெள்ளி பாத்திரம் வெள்ளியில பூஜை சாமான் வச்சு பண்றாங்களா? அது தெரியாது. நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்கவங்க வசதிய பொறுத்து தான் வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி பொருட்கள வச்சு பூஜை அறையில வச்சு பண்ணுவாங்க. அது அங்க பூஜை அறையில பித்தளைகள் வச்சாலும் நல்லது தான். வெள்ளி பாத்திரம் வச்சாலும் நல்லது தான். அது வந்து செப்பு வச்சாலும் நல்லது தான். அதேமாரி செப்பு பாத்திரங்கள் அது அது வைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து செவ்வாயா வந்துருவாரு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற பொருள் வந்து அவாய்ட் பண்றது மெயினா அலுமினியம், சில்வர், பிளாஸ்டிக் இந்த 3 பொருள வந்து நீங்க யூஸ் பண்ணாலும் கொஞ்சமா ஒரு பகுதியா இருக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கங்க. அதிகமா பித்தள பாத்திரங்கள யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பித்தள பாத்திரங்களே வந்து கலாய் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சமைக்கலாம். இல்ல நீங்க அதுக்கு பதில் வந்து வெண்கலம் கூட எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்காக. அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெண்கல பாத்திரம் கூட நீங்க வந்து குழம்பு மட்டும் நீங்க வைக்கிறது ஒண்ணு சில்வர் பாத்திரமா வச்சுக்கலாம். ஆனா வெண்கலம் எல்லாம் வந்து சாதம் அழகா வடிக்கலாம். சாதமும் வந்து கெட்டு போகாது. அதே இது பித்தள பாத்திரங்களும் சரி, கல்லாய் இருந்துச்சுன்னா நீங்க அதிலயே சாதம் வடிக்கலாம். அதுவும் எந்த பிரச்சனை அதாவது மோஸ்ட்லி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அ பாத்திரங்கள் பொறுத்தவரையிலும் நீங்க சுபகிரகமா எந்த கிரகம் நான் சொல்றேனோ, அந்த பொருளுங்கள வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரங்கள் வழியில வந்து பார்க்கும்போது வெள்ளி பாத்திரம்னா சுக்கிரன் வருவாரு. தங்கம்னா குரு வருவாரு. தங்கத்த வாங்கி நம்ம பாத்திரம்லாம் வாங்கவே முடியாது. அணிகலன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம். சுக்கிரம் அதாவது வெள்ளி பாத்திரங்கள வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து சமையல் அறைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அதோட சரி இன்னும் சுபரோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பித்தள பாத்திரம் தான் இருக்கும். அந்த பித்தள பாத்திரத்த நீங்க ஓரளவுக்கு 100%க்கு ஒரு 50% நீங்க வந்து பித்தள பாத்திரங்களோட பொருள் நீங்க வந்து புழங்குறதா இருக்கணும். ஒரு 25% சில்வராவும், மீதி 25% பிளாஸ்டிக்கு இல்ல வந்து அலுமினியம். இது மாரி வச்சு நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. உண்மையில உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நார்மலா இருக்கும். சுபமான ஒரு கிரகத்தோட பொருள வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ண பாருங்க. மத்த கிரகங்களோட பொருள வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா, அலுமினியம் யூஸ் பண்ணாம நெறைய பேர் இருக்க மாட்டோம். பிளாஸ்டிக்கும் சரி, குடமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன
அ பாத்திரங்கள் அதாவது நம்ம அஞ்சர பெட்டிக்கோ, இல்ல எதனா கொட்டி வைக்கிறதுக்கு, மளிகை சாமானுக்கோ, அந்த மாரி பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சில்வர் வந்து மோஸ்ட்லி நம்ம சாப்பிடுற தட்டுலருந்து டம்ளர் வரலும் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம வந்து அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து பித்தள பாத்திரங்கள வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பித்தள வெண்கலம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளோ கிலோ பித்தள பாத்திரம் சாதம் வடிச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அது ஒரு தனியா ஒரு சக்தி கிடைக்கும். தனியா ஒரு உடலுக்கும் நல்லது தான். என்ன ஒண்ணு பாத்திரத்தில நீங்க வடிச்சு, திரும்ப ஒரு பாத்திரத்தில நீங்க உடனே மாத்திக்கிட்டீங்கன்னா, அது வந்து அந்த பித்தள வாசம்ன்ற எந்த ஒரு இதையும் கெமிக்கல் நமக்கு வராது. கெமிக்கல் கிடையாது. ஒரு வாசம் வரும் பித்தளையில. அந்த வாசம் இருக்காது. தினமும் வந்து ஒரு நீங்க தவள கூட அதாவது தண்ணி ஊத்தி வைக்கிற தவள கூட சரி, இல்ல 1 நாள் விட்டு 1 நாளோ, இல்ல தினமும் நீங்க வந்து கழுவி கழுவி எடுத்து நீங்க புது தண்ணி புடிச்சு வைக்கும்போது, அதுவும் வந்து அந்த பித்தளையோட ஒரு வாசம் வரும் இல்லைங்களா? அந்த வாசம் வரவே வராது. சூப்பரா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்ப யாருமே பித்தள குடங்கள் எல்லாம் குடுப்பாங்க. அம்மா வீட்ல குடுப்பாங்க. ஆனா அதுவும் யூஸ் பண்றதில்ல. எல்லாருமே ஏன்னா அது வந்து துலக்கறதுக்கு, கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக அத வந்து யூஸ் பண்றதே இல்ல. ஆனா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து அத யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா பித்தள பாத்திரங்கள் வீட்ல வந்து ஒரு தங்க நிறமான ஒரு விஷயம் அது பாத்திரம் தான் புதனுக்கு இருக்கும். ஆனா அது நீங்க விலக்கி எடுக்கும்போது பளபளன்னு ஒரு தங்க நிறமா ஒரு இருக்கும். அது ஜொலிப்புல வந்து குரு வந்துருவாரு. ஏன்னா மஞ்சள் நிறமான ஒரு தங்க நிறமான ஒரு கலர் இருக்கும்போது குருவும் வந்து ஏங்க ஆரம்பிச்சுருவாரு. அப்போ வந்து பித்தள பாத்திரங்கள் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒரு 50% பொருட்கள நீங்க வந்து யூஸ் பண்ண பாருங்க. அதேமாரி நம்ம சாதம் வடிச்ச உடனே அந்த சாதத்த எடுத்து நம்ம வேற ஒரு மீட்டு வைப்போம் இல்லைங்களா? அது வந்து இந்த சருவம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது பித்தளையிலே இருக்கும். அதுல நீங்க மாத்திக்கிட்டு அந்த பாத்திரத்த நம்ம கழுவி போட்டுறலாம். ஆனா அந்த சருவத்துல நீங்க சாதம் மாத்துறீங்க பாருங்களேன், அந்த சாதம் கூட பாருங்க, நீங்க மாலை நேரம் வரலும் அந்த சாதம் இரவு வரலும் கூட சாதம் கெடவே கெடாது. நீங்க மத்த பாத்திரங்கள வச்சு பாருங்க. அதாவது சில்வர் பாத்திரமும் சரி, நீங்க அலுமினியம் பாத்திரமா சரி, இல்ல பிளாஸ்டிக்ல நீங்க எதுல வச்சாலும் சரி, கொஞ்சம் கெட்டு போகும். ஆனா நீங்க பித்தள பாத்திரத்துல வச்சு பாருங்க, கெட்டே போகாது சாதம். இதெல்லாம் நீங்க நெறைய அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அது மாரி பழைய வயதானவங்களுக்குலாம் எல்லாருமே அவங்கலாம் புரிஞ்சிருப்பாங்க. அதனால காலங்காலமா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இல்ல மண்பாண்டம் கூட ஒரு ஆளுக்கு மண்பாண்டம் யார் யூஸ் பண்றா? அதெல்லாம் பண்றதில்ல. மெயினும் பித்தள பாத்திரம் யூஸ் பண்ணாலே போதும். அப்போ வந்து இதுல இன்னொரு விஷயம் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பித்தள பாத்திரங்கள் நீங்க அதிகம் யூஸ் பண்ண வீட்ல வந்து அறிவு ஞானம், ஞாபக மறதி இருக்கவங்க கொஞ்சம் நம்ம கம்மியாகும். பித்தள பாத்திரம் சமைச்சு சாப்பிடுறவங்களுக்கு, அ ஞாபக மறதி கம்மியாகும். அடுத்தது வந்து பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஞானம், அறிவு ஞானம் வந்து கொடுக்கும். அடுத்தது பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பும் வரும். நீங்க அதிகமா பாவகரகத்தோட பொருட்கள் அதிகமா நீங்க புழங்க 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 பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் சொல்ற ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டா ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் குடும்பத்தில இயங்கணும்னா, ஒரு வீட்ல ஒரு மங்களகரமான ஒரு பொருட்கள் அந்த பித்தளை பாத்திரங்கள் தாங்க. அதெல்லாம் அந்த பொருள வந்து நீங்க வந்து மக்கள் யூஸ் பண்ண பாருங்க. அதிக அளவு யூஸ் பண்ணுங்க. நானும் வந்து இந்த யூடியூப்ல ஆரம்பிச்ச முதல் காலத்துலருந்து நான் அதான் சொல்லிட்டு வரேன். பித்தள பாத்திரங்கள் எல்லா மக்களுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லார் கையிலுமே இருக்கும். பித்தள பாத்திரங்கள் இல்லாதவங்க யாருமே இல்ல. ஏன்னா சீர்திருத்தத்தில முதல்ல பித்தள பாத்திரங்கள் தான் மெயினா அண்டா, தவள அது என்ன 2, 3 நெறைய பாத்திரம் இருக்கும். நமக்கு புழங்குறதுக்கு தான் குடுப்பாங்க. அதையே நம்ம வந்து சரியா புழங்காம எடுத்து புடிச்சிருப்போம். நீங்களும் அப்படி சப்போஸ் இல்லாதவங்க அத வாங்கி நீங்க பயன்படுத்த பாருங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிருக்கோம் சரி, பெரியவங்க பெரிய படிக்கிற பிள்ளைங்களும் சரி, நெறைய வந்து பித்தள பாத்திரங்கள வந்து யூஸ் பண்ண பாருங்க. அந்த பாத்திரம் நீங்க பண்ணும்போது, வீட்ல வந்து நல்ல ஒரு அறிவு, அ தெளிவான ஒரு அறிவு அங்க வந்து கிடைக்கும். ஏன்னா, அறிவு நமக்கு மங்கிட்டாலே வந்து குடும்பத்தில குழப்பம், பிரச்சனைகள் ஏன்னா தீர்வு கிடைக்காது. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதே வந்து யாராலயும் வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த அறிவு சொல்லும். ஏன்னா, அந்த பித்தள பாத்திரம் புதன் பகவான நம்ம இயக்கும்போது, புதன் பகவானாலே அறிவுக்கு உண்டான கிரகம் இல்லையா? அதால வந்து அ அது மாரி பித்தள பாத்திரங்கள் நீங்க வந்து அதிகமா யூஸ் பண்ண அ பார்த்தீங்கன்னா, அறிவு நல்ல ஒரு வேலை செய்யும். இதுவும் வந்து அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம் தாங்க. நீங்க வந்து புழங்கி பாருங்க. உங்களோட வீட்ல இருக்கிற பாத்திரங்கள்,
அது கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க பித்தள பாத்திரம் அதிகமா யூஸ் பண்ணி பாருங்க. தினமும் அது வெளக்கி வீட்ல பளபளன்னு ஒரு தங்க நிறமான ஒரு ஜொலிப்போட நீங்க வந்து வச்சு பாருங்க. அது உண்மையில உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு, ஞானம், நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும். அது இல்லாம நமக்கும் வீட்டுக்கும் ஒரு மங்களகரமா இருக்கும். பண வரவு உங்களுக்கு அ கரெக்ட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அந்த மஞ்சள் நிறமான ஒரு ஒளிக்காக குரு பகவான் இயங்க வருவாரு. அதனால உங்களுக்கு தொழில் துறையிலும் சரி, இல்ல மற்ற வேலைகளும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா தான் இருக்கும். வீடும் ஒரு மங்களகரமா இருக்கும். அதேமாரி பூஜை அறையில கூட சரி, அந்த பித்தள பாத்திரங்கள்லாம் நீங்க இருக்கும்போது, வாரம் ஒரு முறை தான் நம்ம வந்து அத வந்து கழுவி எடுப்போம். அதையும் வந்து மங்காம அ பளிச்சுன்னு கொஞ்சம் பளபளன்னு வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பூஜை அறையும் நல்ல ஒரு தங்க நிறமா ஜொலிக்கும். இதுதாங்க ஒரு பெரிய விஷயமே. இதுவே நமக்கு போதும். நல்ல ஒரு வைப்ரேஷன நம்ம உருவாக்கியிருக்கிறது நம்ம தான். நீங்க வந்து எந்த வைப்ரேஷன் ஒரு குடும்பத்தில வந்து உருவாக்குறீங்க அப்படின்றது தான் மெயின். அப்ப அ நீங்க அதிகமா அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி, அதிகமா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி, அதிகமா பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த காரகத்துக்கு உண்டான கிரகத்தோட தன்மை தான் அந்த வீட்ல வந்து புழங்கும். உங்களுக்கு பவ கிரகங்களோட தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும். ஏன்னா யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. அந்த கிரகத்தோட பொருள் தான்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ண முடியாது. சில்வர் இல்லாம நம்ம யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஒரு கழுவுறதுக்கு, கொல்றதுக்கு, குளிக்கிறதுக்கு அலுமினிய பாத்திரம் இல்லாம இது பண்ண முடியாது. இல்ல பிளாஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜக்குல இருந்து, ஒரு பக்கெட்ல இருந்து அதுவும் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா அந்த பொருட்கள கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் எது வந்து பெட்டர் அப்படின்ற மாரி நீங்க கொண்டுன்னு வந்துட்டீங்கன்னா, மோஸ்ட்லி குடும்பத்துக்குள்ள அதிகமா பித்தள பாத்திரங்கள் புழங்கிட்டா ரொம்ப வந்து பெஸ்ட்டு. அவ்வளோதான். நன்றி மக்களே. நீங்க முடிஞ்ச வரையும் உங்களோட குடும்பம் நல்ல தெளிவான சிந்தனை, தெளிவான அறிவு அ கிடைக்கும்னா, கண்டிப்பா பித்தள பாத்திரங்கள வந்து நீங்க வந்து பரணையில கவுத்து வச்சிருக்கிற, இல்ல வேஸ்ட்டா கவுத்து வச்சிருக்கிற அந்த பொருள்கள நீங்க வந்து யூஸ் பண்ண பாருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல ஒரு சூப்பரான மாற்றங்கள் நீங்க உங்க குடும்பத்தில பார்ப்பீங்க. நன்றி. வணக்கம்.